அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸிலிருந்து தினமும் 60 கேள்விகளாக பார்த்து வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். ஒருவர் ஆடையில் எதிர்பாரா தீ விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் ஆடையில் எதிர்பாரா விதமாக தீ விபத்து ஏற்பட்டால் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் படுத்து உருளச் செய்ய வேண்டும் என்பது சரியான ஒன்று. புவி மண்ணியலின் ஒரு பிரிவு, அந்த பிரிவின் பெயர் என்ன? புவி மண்ணியலின் ஒரு பிரிவு பார்த்தீங்கன்னா பாறையியல் என்பதாகும். புவி மேலோட்டில் ஏற்படும் திடீர் நகர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி மேலோட்டில் ஏற்படும் ஒரு திடீர் நகர்வு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. பாறையியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பாறையியல் என்ற சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல்லாகும். கஜா புயல் தாக்கிய மாநிலம் எந்த மாநிலம்? கஜா புயல் தாக்கிய மாநிலம் நம்ம தமிழ்நாடாகும். நிலநடுக்கம் கடலுக்கடியில் ஏற்படும் நிலச்சரிவால் தோன்றும் மிகப்பெரிய அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலநடுக்கம் கடலுக்கடியில் ஏற்படும் போது நிலச்சரிவால் தோன்றும் மிகப்பெரிய அலைகள் பார்த்தீங்கன்னா சுனாமி அல்லது ஆழிப்பேரலை என்று அழைக்கப்படுகிறது. பாறைகளை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? பாறைகளை பற்றிய படிப்பின் பெயர் பார்த்தீங்கன்னா லோகாஸ் என்று அழைக்கப்படுகிறது. சுனாமி என்ற சொல்லில் சூ என்பதன் பொருள் என்ன? சுனாமி என்ற சொல்லில் சூங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா துறைமுகத்தை குறிக்கும். புவியின் மேலோடு எந்த பாறைகளால் உருவானது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புவியின் மேலோடு பார்த்தீங்கன்னா நிலக்கோள பாறைகளால் உருவானது. வெள்ளப்பெருக்கத்தால் ஏற்படும் பாதிப்பு என்ன? வெள்ளப்பெருக்கம் இதில் சொத்து மற்றும் உயிரிழப்பு ஏற்படும், மக்கள் இடப்பெயர்வு, காலரா, மலேரியா பரவுதல், இது அனைத்துமே வெள்ளப்பெருக்கால் ஏற்படும் பாதிப்பாகும். புவியின் மேற்பரப்பில் எத்தனை வகையான கனிம வளங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது? புவியின் மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா 2000 வகையான கனிம வளங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று என்ன காற்று? இது உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று புயல் காற்றாகும். புவி முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள அடிப்படை கனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? புவி முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள அடிப்படை கனிமங்களின் எண்ணிக்கை 8 என்பது சரியான விடை. வெப்பமண்டல சூறாவளியால் உருவாகும் முக்கிய பாதிப்பு என்ன? வெப்பமண்டல சூறாவளியால் உருவாகும் முக்கிய பாதிப்பு கனமழை, பலத்த காற்று, சுழல் காற்று, அனைத்தும் என்பது சரியான விடை. புவி மேற்பரப்பில் காணப்படும் பாறைகளின் வகை அல்லது வகைகள் யாவை? புவி மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய மாற்றுரு பாறைகள், அனைத்தும் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறை வகைகளாகும். புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவாகும் பாறை என்ன பாறை? புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவாகும் பாறை. ஆன்சர் சரிதான், தீ பாறைகளாகும். மக்கள் கூட்டத்தில் திடீரென ஏற்படும் பாதிப்பு என்ன? மக்கள் கூட்டத்தால் திடீரென ஏற்படும் பாதிப்பு நெரிசல் என்பது சரியான ஒன்று. முதன்மை பாறைகள் அல்லது தாய் பாறைகள் என்று அழைக்கப்படுபவை யாவை? முதன்மை பாறைகள் அல்லது தாய் பாறைகள் என்று அழைக்கப்படுபவை தீப்பாறைகளாகும். இக்னியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இக்னியல் என்ற சொல் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். அதனுடைய பொருள் என்னங்கிறதையும் பார்ப்போம். தீயின் அம்சங்களுள் ஒன்று எது? இதில் கண்டறிதல், தடுத்தல், அணைத்தல், இதான் தீயின் அம்சங்களில் இந்த மூன்றுமே சரியான ஒன்று. இக்னியல் என்பதன் பொருள் என்ன? இக்னியல் அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா தீ என்பதாகும். பேரழிவை குறைத்தல் என்பது என்ன? பேரழிவை குறைத்தல் அப்படின்னா ஆப்ஷனில் தாக்கத்தின் அளவை குறைத்தல் என்பதுதான் சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் தீப்பாறைகளின் வகைகள் யாவை? இதில் வெளிப்புற தீப்பாறைகள், உருமாறிய தீப்பாறைகள். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. தீப்பாறைகளின் 2 வகைகள்.
பேரிடர் நிகழும் கால அளவு மற்றும் அதன் பாதிப்பை குறிப்பது என்ன? பேரிடர் நிகழும் கால அளவு அதன் பாதிப்பை குறிப்பது பேரிடர் தாக்கம் என்பதாகும். புவியின் உட்பகுதியிலிருந்து அதன் மேல் பகுதிக்கு வரும் செந்நிற பாறை குழம்பு என்ன? புவியோட உட்பகுதியிலிருந்து அதன் மேல் பகுதிக்கு வரும் செந்நிற பாறை குழம்பு லாவா என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வடமேற்கு தீபகற்பத்தில் காணப்படும் வெளிப்புற தீப்பாறைகள் என்ன? இந்தியாவின் வடமேற்கு தீபகற்பத்தில் காணப்படும் வெளிப்புற தீப்பாறைகள் கருங்கல் என்பது சரி. பேரிடர் நிகழும் கால அளவு என்பது எதன் வகையை பொறுத்து அமையும்? பேரிடர் கால அளவு என்பது அதன் அச்சுறுத்தல் என்பது அந்த வகையை பொறுத்து அமையும் என்பது சரி. பாறை குழம்பு புவி பரப்பிற்கு கீழே பாறை விரிசல்களிலும் பாறைகளிலும் ஊடுருவி சென்று உறைந்து உருவாகும் பாறைகள் என்ன பாறைகள்? பாறை குழம்பு புவி பரப்பிற்கு கீழே பாறை விரிசல்களிலும் பாறைகளிலும் ஊடுருவி சென்று உறைந்து உருவாகும் பாறைகள் ஊடுருவிய தீப்பாறைகளாகும். ஊடுருவிய தீப்பாறைகளின் வகை அல்லது வகைகள் யாவை? அதில் பார்த்தீங்கன்னா அடியாள பாறைகள் அல்லது பாதாள பாறைகள், இடையாள பாறைகள் அப்படின்னு 2 வகைகள் உள்ளன. பேரிடரின் மீட்பு நிலைகள் யாவை? பேரிடரில் 3 மீட்பு நிலைகள் உள்ளன. புவியின் அதிக ஆழத்தில் உறைந்து உருவாகும் பாறைகள் என்ன வகை பாறைகள்? அதிக ஆழத்தில் உறைந்து உருவாகும் பாறைகள் அடியாள பாறைகளாகும். புவி மேற்பரப்பிலிருந்து கீழே புவியின் குறைந்த ஆழத்தில் பாறை குழம்பு உறைவதால் உருவாகும் பாறைகள் என்ன? மேற்பரப்பிலிருந்து புவியோட குறைந்த ஆழத்தில் பாறை குழம்பு உறைவதால் உருவாகும் பாறைகள் இடையாள பாறைகளாகும். அடியாள பாறைகளுக்கு சிறந்த உதாரணம் எது? இதில் கிரானைட், டயரைட், எறும்புக்கள் இது அனைத்துமே அடியாள பாறைகளுக்கு உதாரணமாகும். இடையாள பாறைகளுக்கு சிறந்த உதாரணம் எவை? ஆப்ஷனில் கிரானைட், டயரைட், எறும்புக்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் கிரானைட் எல்லாம் வராது. டொலிரைட் என்பது தான் இடையாள பாறைகளுக்கு சிறந்த உதாரணம். டொலிரைட் அடியாள பாறைகளுக்கு தான் கிரானைட், டயரைட், எறும்புக்கள். ஊடுருவிய தீப்பாறைகள் பெரிய அளவிலான படிகங்களை கொண்டிருப்பதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு? ஊடுருவிய தீப்பாறைகள் பெரிய அளவிலான படிகங்களை கொண்டிருப்பதால் அவை படிகப்பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் முக்கிய செயல்படும் எரிமலைகளான மவுனா லோவா மற்றும் மௌலானாக்கியா எரிமலைகள் எங்கு உள்ளன? மவுனா லோவா மற்றும் மவுனாக்கியா எரிமலைகள் இத்தாலியில் உள்ளன. மவுனா லோவா மற்றும் மவுனாக்கியா எரிமலைகள் உள்ள தீவின் பெயர் என்ன? இந்த 2 எரிமலைகள் மவுனா லோவா மற்றும் மவுனாக்கியா உள்ள தீவின் பெயர் பார்த்தீங்கன்னா மவுண்ட் வெசுவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, மவுண்ட் எட்னா ஹவாய். இந்த அனைத்தும் என்பது சரியான விடை. செடிமெண்ட்ரி என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? செடிமெண்ட்ரி அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாக இருக்கும் பாறைகள் என்ன பாறைகள்? இந்த பாறைகளை நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் முக்கியமாக இருக்கும். அந்த பாறை பார்த்தீங்கன்னா படிவு பாறைகளாகும். தீ என்பது என்ன? தீ என்பது இது ஒரு இயற்கை இடராகும். உலகின் மிகவும் பழமையான படிவு பாறைகள் உள்ள இடம் எது? உலகத்திலேயே மிகவும் பழமையான படிவு பாறைகள் உள்ள இடம் கிரீன்லாந்து ஆகும். கீழ்கண்டவற்றுள் படிவ பாறைகளின் வகைகள் யாவை? இதில் படிவ பாறைகளின் வகைகள் உயிரின படிவு பாறைகள், பௌதீக படிவு பாறைகள், ரசாயன படிவு பாறைகள் அப்படின்னு வகைகள் உள்ளன. ஆப்ஷன் டி சரியான ஒன்று. இறந்து சிதைக்கப்பட்ட விலங்கின மற்றும் தாவர படிவுகள் இறுகி தோன்றும் பாறைகள் என்ன பாறைகள்? அது இறந்துன்னு சொல்கிறப்பவே உயிரின படிவு பாறைகளாகும். உயிரின படிவு பாறைகளால் உருவானவை என்ன? உயிரின படிவு பாறைகளால் உருவானவை சாக் மற்றும் பட்டுக்கள், டோலமைட் மற்றும் சுண்ணாம்புக்கள். ஆப்ஷன் சி சரியான ஒன்று.
தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாகும் பாறைகள் என்ன பாறைகள்? அதில் தீப்பாறை, உருமாறிய பாறைகள், சிதைந்து, அது பௌதீக படிவு பாறைகளாகும். பௌதீக படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு அல்லது எடுத்துக்காட்டுகள் யாவை? இதில் மணற்பாறைகள், மாக்கல், களிப்பாறை அனைத்துமே பௌதீக படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ரசாயன படிவு பாறைகள் எதன் மூலம் உருவாகின்றன? இதில் ரசாயன படிவு பாறைகள் ஆவியாதல் மூலம் உருவாகின்றன. மெட்டாமார்பிக் என்ற வார்த்தை எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? மெட்டாமார்பிக் இது பார்த்திங்கன்னா கிரேக்க மொழி சொல்லாகும். ரசாயன படிவு பாறைகளுக்கு உதாரணம் என்ன? ரசாயன படிவு பாறைகளுக்கு உதாரணம் ஜிப்சம் என்பது சரியான விடை. உருமாறிய பாறைகளின் வகைகள் யாவை? இதில் வெப்ப உருமாற்ற பாறைகள், இயக்க உருமாற்றம், இது ரெண்டும் தான் உங்களுக்கு உருமாறிய பாறைகளின் வகைகளாக உள்ளன. இந்தியாவில் உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது என்ன? இந்தியாவில் உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது தாஜ்மஹால் ஆகும். தீப்பாறையிலிருந்து உருமாறிய பாறை பற்றி சரியானது என்ன? இதில் பார்த்திங்கன்னா இயக்க உருமாற்றத்தினால் கிரானைட் பாறைகள் நைஸ் பாறையாக உருமாகிறது. அதே மாதிரி வெப்ப உருமாற்றத்தினால் கருங்கல் பாறை பலகை பாறையாக உருமாறுகிறது. இதில் ஆப்ஷன் சி சரியான விடை. புவியில் தோன்றிய முதன்மையான பாறை என்ன பாறை? புவியில் தோன்றிய முதல் பாறை, முதன்மையான பாறை தீப்பாறைகளாகும். கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் கற்கள். இதில் குவார்ட்சைட் மற்றும் சலவை கற்கள் கட்டுமானத்திற்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கும் பயன்படுகின்றன. பின்வருவனவற்றுள் எது இயற்கை பேரிடர் அல்ல, அதாவது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டமைப்பு சரிவு என்பது இயற்கை பேரிடர் கிடையாது. இயற்கை நிகழ்வுகள் மேல் ஏற்படும் எதிர்மறை தாக்கத்தின் பெயர் என்ன? இதில் இயற்கை நிகழ்வுகள் மேல் ஏற்படும் எதிர்மறை தாக்கம் இடர், பேரிடர், இயற்கை இடர் அனைத்தும் என்பது சரியான விடை. புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது என்ன? புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது மண் என்பது சரியான விடை. உலக மண் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? உலக மண் தினம் டிசம்பர் 5 அனுசரிக்கப்படுகிறது. கூற்று 1 பாருங்க, இடர்களையும் பேரிடர்களையும் நிகழாமல் தடுக்க முடியும், பேரிடர்களால் ஏற்படும் அழிவை குறைக்க முடியும். கூற்று 2. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா கூற்று 2 மற்றும் சரி. இடர் பேரிடரை நிகழாமல் தடுக்க முடியுங்கிறது தவறான ஒன்று. இடர் என்பது என்ன? இடர் என்பது ஒரு ஆபத்தான நிகழ்வு, வாழ்க்கையில் இழப்பை ஏற்படுத்துதல், வேலை இழப்பு அனைத்தும் இதற்கு சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு முக்கியமான 60 கேள்விகள் எஸ்எஸ் ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.